வயாகரா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல அப்படியே போயிடும் அப்படிங்கிறது. பெண்களுக்கு வயாகரான தாராளமாக நிறைய அந்த பாலியல் இச்சையை தூண்டக்கூடிய நிறைய மருந்துகள் நேச்சுரல்லையே இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படி ஒரு டீடாக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது அவங்களோட மன நலத்துக்கு தகுந்த மாதிரி, மனநிலைக்கு தகுந்த மாதிரி சில மருந்துகள் இருக்கு. இப்ப நாமளே சொல்லுவோம், ஒரு பெண்ணை பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர்னு சொல்லுவோம். இது பல்சிட்டில்லா, இது செபியா, இது பிளாட்டினா, இவங்க நேட்ரமியூர், இப்படி ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. எதனால இவங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட கேரக்டர் தகுந்த மாதிரி நம்ம ஹோமியோபதியில மருந்துகள் இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்லுவேன், எல்லா ஒரு 4 பேர் தலைவலி 4 பேருக்கு ஒரே மருந்து ஹோமியோபதியில வராது. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மருந்து வரும். தட் இஸ் கால்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்டா பண்ணுனா கண்டிப்பா அவங்களுடைய செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸை அழகா ரைஸ் பண்ண முடியும். அதுல டவுட்டே இல்லை. ஆனா முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, வயாகரா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல அப்படியே போயிடும் அப்படிங்கிறது. ஒரு விஷயத்த ப்ராப்பரா நேச்சுரலா என்ஜாய் பண்றதுக்கும் ஆர்டிபிஷியலா என்ஜாய் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒன்ஸ் நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அது இல்லாம முடியாது. ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 2வது தடவை 3வது தடவை பண்ணும்போது அந்த மருந்து இல்லாம உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம், மேபி சிலருக்கு 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், சிலருக்கு 2 வருஷமா இருக்கலாம். இந்த உடலுடைய நம்ம ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. இதுல நிறைய சேஞ்சஸ் ஆகி ஒரு சமயம் மருந்தோட அளவு பத்தாம போலாம். ஒரு சமயம் மருந்து நம்ம ஆல்ரெடி அதிகமா எடுத்திருக்க பட்சத்துல மருந்து டோட்டலா வேலை செய்யாம போயிடும். இந்த நிலை தான் மிக மிக கொடுமையான ஒரு நிலை. இதை இல்லாம பாத்துக்கோங்க. அதனால பெண்களுக்கு வயாகரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த ஆயுஷ் மெடிசன்ஸ்ல கிடையாது. நேச்சுரலா அவங்களுக்கு நியூரலாஜிக்கல் டிசார்டர் அதை சரி பண்ணணும். ஒபிசிட்டி இருந்தா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு செக்ஷுவல் டிசைரை மைண்ட்ல நல்லா டெவலப் பண்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் நிறைய கொடுக்கும். ஒரு அற்புதமான விஷயம். உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.